ஜப்பானில் நேற்று புத்தாண்டு தினத்தையொட்டி மிகப்பெரிய அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கத்தின் காரணமாக அங்கு சுனாமி எச்சரிக்கையும் விடப்பட்டது. இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 7.5 பதிவானது. குறிப்பாக 90 நிமிடங்களில் 21 முறை நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியானது. அங்கு கடற்கரை பகுதியில் உள்ள மக்கள் அனைவரும் உடனடியாக வெளியேற வேண்டும் என்று எச்சரிக்கையும் விடப்பட்டது. இந்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் 6 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 30,000க்கும் மேற்பட்ட மக்கள் மின்சார சேவையை இழந்து தவித்து வருகின்றனர். இதனால் தற்போது அங்குள்ள மக்களின் இயல்பு வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. நிலநடுக்கத்தின் காரணமாக மக்கள் அனைவரும் வீட்டை விட்டு வெளியேறி சாலையில் அமர்ந்திருக்கும் காட்சிகளும் வெளியானது. 2024 புத்தாண்டின் ஆரம்பம் தற்போது உலக அளவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது ஜப்பானில் கொடுக்கப்பட்ட சுனாமி எச்சரிக்கை திரும்ப பெறப்பட்டுள்ளது. ஆனாலும் அங்கு கடற்கரை பகுதியை சார்ந்த மக்கள் யாரும் செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களை, ஜப்பான் மக்களை நம் ஜெபங்களில் நினைவு கூறுவோம். அங்குள்ள மக்களின் தேவைகள் சந்திக்கப்படவும், அங்கு ஏற்பட்ட பாதிப்புகள் சரி செய்யப்படவும், மேலும் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடைபெறாமல் இருக்கவும் நாம் அனைவரும் ஜெபித்துக் கொள்வோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த தகவலை தவறாமல் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். எங்களோடு இணைந்து பயணிக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.